சில முறைலாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் விழுந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் உடனே எழுந்திரிச்சு அவருக்கு பிரியமான வழியில் நடக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அதை விட்டுட்டு ஏசப்பா என் மேலே கோவமாக இருப்பார், நான் எப்படி அவர் மூஞ்சில் முழிக்க போகிறேன், அவர் என்னை வெறுப்பாக பார்ப்பாரு, என்னுடைய அதிகாரத்தையும் தகுதியும் நான் இழந்துட்டேன், எனக்குள்ளே இருக்கிற வல்லமை போயிடுச்சு, பரிசுத்த ஆவியானவர் போயிட்டாரு, அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நடந்தால் தான் நியாய தீர்ப்பு. ஆனால் இது எதுவுமே உனக்கு இல்லை அப்படின்னு தேவன் சொல்லிட்டாரு. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவரை மறுதளிக்கிறோம் அப்படின்ற உணர்வுலாம் நடக்கிறப்போ தேவன் என்ன சொல்லுவாருன்னு தெரியுமா? பேதுரு கிட்ட சொன்னார்ல, என் ஆடுகளை மெய்ப்பாயாக. அதே போல் நல்லா தானே இருந்த, ஏன் விழுந்துட்டே இருக்க? இதே பொழப்பு தான், இதுக்கான தண்டனை கொடுத்தா தான் சரிப்பட்டு வருவ அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஓடிட்டு இருக்கப்போ விழுந்துட்டியா, பரவாயில்ல, உடனே எழுந்து ஓடு மறுபடியும், அவ்வளோதான் சொல்லுவார். விழுந்து போய் கிடக்கிற உன்னை பார்த்து திட்டுறது, உன் மேலே கோவப்படுறது, உன் பிளெஸ்ஸிங்ஸை எடுக்கிறது, சாபம் விடுறது, இது எதுவுமே பண்ண மாட்டார். ஏனென்றால் அவர் வார்த்தை சொல்லுது, ரோமன்ஸ் 8th chapter 1st verse, there is therefore now no condemnation to those who are in Christ Jesus. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட அப்படின்னா உனக்கு கண்டம்னேஷனே கிடையாது, அதாவது நியாய தீர்ப்பே இல்லை அப்படின்னு வார்த்தை சொல்லுது. ஏசப்பா உனக்காக சிலுவையில் சுமந்துட்டாரு, பிசாசுக்கு தான் கண்டம்னேஷன். அப்போது இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் உன்னுடைய பகைஞனான பிசாசு தான் கொண்டு வருவான். பட் அந்த நியாய தீர்ப்பின் எண்ணங்களை நம்ம அக்செப்ட் பண்ணவே கூடாது. அப்புறம் ஏசப்பா கிட்ட வர தோணாது, ப்ரேயர் பண்ண வராது, அவர் மேலே ஒரு எனிமி மாதிரி ஃபீலிங் வரும். அவர்கிட்ட ஹெல்ப் கேட்காம அவரை விட்டு மறைஞ்சு வாழ்கிற மாதிரி ஆயிரும். எப்படி ஆதாமேவாள் பாவம் செஞ்சுட்டு காட் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு ஒளிஞ்சு வாழ்வாங்க. பட் காட் அவங்க மேலே பயங்கர கோவப்பட்டு அவங்களுக்கு சாபத்தை கொடுத்து ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டு, இனிமேல் நீங்களாம் வேர்வை சிந்தி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுப்பாரு தான். ஆமாம், உண்மைதான். காட்க்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்கிறது, அவருக்கு சொல் பேச்சு கேட்காம நடக்கிறது எதுவுமே பிடிக்காது தான். அதுக்கான தண்டனையை கொடுப்பாரு தான். இப்போவும் அதே மாதிரி தான், அவர் பாவத்தை ஏற்றுக்க மாட்டார். ஆனால் எப்போ ஜீசஸ் உன்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்தாரோ, காடோட கோபம், கண்டம்னேஷன், அந்த கர்சஸ், அந்த ஃபெயிலியர், தேவனால் கைவிடப்பட்ட நிலைமை, அவருடைய உக்கிர கோபங்கள் ஏசப்பா அவர் மீது ஏற்றுக்கொண்டார். எல்லா உக்கிரத்தையும் ஏசப்பா மேலே காமிச்சிட்டாரு காட். உனக்கு பதிலாக ஏசப்பா பாவமாகி மறிச்சிட்டாரு. ஸோ உனக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பு ஏற்கனவே ஏசப்பா உனக்காக சுமந்ததால் நீயும் நானும் பாவம் செய்தால் உனக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை தான் காட் பார்ப்பார். அதனால தான் காடுடைய பார்வைக்கு நீயும் நானும் பரிசுத்தமாக தெரிகிறோம்.